ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஜிடிஆர்பியோடைய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழில். பிஜிடிஆர்பி எப்படி தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூஜிடிஆர்பியும் தமிழில் போட சொல்லி கேட்டீங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி 1206 வரையிலான இந்தியா அது வரைக்கும் இருக்குது. புவியியல் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆதாரங்கள், தொல்லியல் இலக்கியங்கள், நினைவு சின்னங்கள், நாணயவியல், வெளிநாட்டு சான்றுகள் இதெல்லாம் ஆதாரம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், கற்கால பண்பாடு, இந்தியாவின் ஆரம்ப கால நாகரிகங்கள், சிந்து சமவெளி நாகரிகம். வேத காலம் பொறுத்த வரைக்கும் அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் மத வாழ்க்கை, இலக்கியம். சமணம், பௌத்தம், மகஜன பதாக்கள், மதத்தின் எழுச்சி, பாரசீக மற்றும் கிரேக்க செல்வாக்குகள், அலெக்சாண்டரின் படையெடுப்புகள் மற்றும் அதன் விளைவுகள். மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் அசோகர், அவரது தம்மம், அதன் இயல்பும் பரவலும், மௌரிய பேரரசின் நிர்வாகம், பொருளாதாரம், கலை மற்றும் கட்டிடக்கலைகள். சுங்கர்கள், சாதவாகனர்கள், குஷானர்கள், குப்தர்களிலிருந்து ஹீனர்களுடைய படையெடுப்பு அதோடைய விளைவுகள். ஹர்ஷவர்தனர், சாளுக்கியர்கள், வெளிநாட்டு பயணி பொறுத்த வரைக்கும் யான்சாங் அவர்கள், பாகியான் அவர்கள், இட்சிங் அவர்கள். ராஷ்டிரகூடாஸ், ரஜபுத்திரர்களுடைய காலம், அரபியில் சிந்துவை கைப்பற்றுதல், காரணங்கள் மற்றும் விளைவுகள். கஜினி முகமதுடைய அவர்களை பற்றி, கோரி முகமது பற்றி, முதல் மற்றும் இரண்டாம் தரையின் போர் பற்றி. இந்தியாவில் முஸ்லீம்கள் படையெடுப்பு முன்னிருந்து இந்திய சமூகம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு சிலபஸ் 1 கவர் ஆகும். அதாவது பிஜிடிஆர்பியில் 1லேருந்து 3 யூனிட்ஸ் படித்தது எல்லாமே நீங்கள் யூஜிடிஆர்பியில் ஒரே யூனிட்டில் படிக்கும். அடுத்தடுத்த நாள் நம்ம போட்டுட்ருக்கலாம் அடுத்தடுத்த சிலபஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.